Good morning students. Today teaching for class 10th science chemistry. Today about the topic solved problems. Solved problems la already previous class la நம்ம chemistry subject la solved problems எல்லாமே பார்த்தாச்சு. Last one இங்க நம்ம பார்க்க போறோம் today class la. Last one வந்து பார்த்தனா இந்த இடத்துல 6th solved problems la என்ன பார்க்கறோம் அப்படினா calculation based on percentage composition. Calculation based on percentage composition. Percentage அப்படி நம்ம சொல்லும்போது எதை சொல்லுவோம் அப்படின்னா சதவீதம். அதாவது மேக்ஸிமம் இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சதவீதம் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே கால்குலேஷன் பேஸ்டு ஆன் பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன், அதாவது சதவீதத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால்குலேட் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் இன் H2SO4. எஸ்ங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும்? சல்ஃபரை குறிக்கும். சல்ஃபர் இன் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்டை குறிக்கும். அப்போ இங்கே சல்ஃபர் இருக்குது, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்போ நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் H2SO4. மோலார் மாஸ் ஆஃப் H2SO4. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணியிருப்போம். ஃபார்முலாவில் நம்ம இப்போ என்ன அப்ளை பண்ணுறோம்? வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது 1 × 2 + 32 × 1 + 16 × 4. அப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா 2 + 32 + 64 டோட்டலாக ஆட் பண்ணுறப்ப நம்ம ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 98 கிராம். 98 கிராம் பர்சன்டேஜ் கிடைக்கும். அப்போ 98 கிராம் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. 98 கிராம் பர்சன்டேஜ் இது கிடைக்கும், 98 கிராம் கிடைக்கும். அப்போ பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா percentage of sulfur in H2SO4 equal to mass of sulfur by molar mass of H2SO4 into 100. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ண, அதாவது டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபைனல் ஆன்சரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்னவோ மாறிடும், பர்சன்டேஜ் அதாவது சதவீதத்துக்கு மாறிடும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே சொல்கிறாங்க, த பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சல்ஃபர் பை மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 into 100. அதாவது 100ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ வரக்கூடிய வேல்யூ டிவைட் பண்ணி வேல்யூ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன மாறிடும்? சதவீதத்துக்கு மாறிடும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4. Percentage of sulfur in H2SO4 equal to 32/98 into 100. 32/98 into 100. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா 32.65%. 32.65% கிடைக்கும். அப்போ நமக்கு கொடுத்த சல்ஃபர் அண்டு சல்ஃபியூரிக் ஆசிட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 32.65%. அப்போ அவங்க கேட்ட அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா நம்ம சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அதாவது லெசன் நம்பர் 7, அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் லெசனில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் அண்டு 7 மார்க். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸு ஆன்சர் எல்லாமே நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறப்பே அதை நாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருப்போம். அப்போ அதை வச்சு படிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அடுத்த லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு லெசன் நம்பர் 8 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது இது நம்ம தமிழில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுன்னு சொல்லலாம். இது லெசன் 8th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. பீரியாடிக் அப்படிங்கிறது அந்த ஆவர்த்தனை நியூவாக ஒரு மெத்தடை கொண்டு வரதுக்கு பேர் தான் ஆவர்த்தனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளாசிஃபிகேஷனுங்கிறது வகைப்பாடு. எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் தெரிஞ்சிருக்கோம். எலமெண்ட்னா என்னது? தனிமங்கள். இதை பற்றி நம்ம இந்த இப்போ டுடே கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் 8th லெசனில். அப்போ இந்த லெசனில் மெயின் கான்செப்ட், அதாவது முக்கியமான கருத்துக்கள், அதாவது மெயின் கான்செப்ட் எல்லாமே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் எ த்ரோ பெர்சுவல் ஆஃப் திஸ் யூனிட்.
After a thorough perusal of this unit, the students will be able to. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லெசனில் நம்ம படித்து என்னென்ன நன்மைகள் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த லெசன் மூலிமா நம்ம மெயின் கான்செப்ட் அதாவது நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட லைஃப்பில் என்னென்ன நன்மைகளை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆஃப்டர் எ த்ரோ எ perusal of the units the students will be able to. அதை சொல்லியிருக்காங்க. நம்மளோட நன்மைகளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த ரெகனைஸ் த பேசிஸ் ஆஃப் த மாடர்ன் அட்டாமிக் லா அண்டு இட்ஸ் டெவலப்மெண்ட். ரெகனைஸ் த பேசிஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியடிக் லா அண்டு இட்ஸ் டெவலப்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லெசனில் நம்ம அடிப்படையாக அதாவது நவீன ஆவர்த்தன வகைப்பாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த லெசனில் முக்கியமான கருத்து அப்படின்னு சொன்னோன்னா நவீன ஆவர்த்தன அட்டவணை வகைப்பாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கு அடிப்படையாக அதோட விதிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஒன்று லிஸ்ட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அண்டு பீரியாடிக்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். த குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸ் ஆஃப் த அதாவது இதில் என்ன சொல்லுவோம் குரூப்ஸ்னால் தொகுதின்னு சொல்லுவோம், பீரியட்ஸ் அப்படின்னா தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிஸ்ட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதாவது இந்த நவீன ஆவர்த்தன விதிகளை அட்டவணையில் நம்ம தொடர்களையும் தொகுதிகளையும் பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நவீன ஆவர்த்தன அட்டவணையில் தொடர்களையும் தொகுதிகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த எக்ஸ்பிளைன் த டேர்ன்டு இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலாங் த பீரியட்ஸ் அண்டு குரூப்ஸு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ட்ரெண்ட் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதோட பண்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிடும். அலாங் த பீரியட்ஸ் அண்டு குரூப்ஸு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொடர்களும் தொகுதிகளும் அதுக்குரிய பண்புகளை பற்றி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொடர்களையும் தொகுதிகளையும் அதில் முக்கியமான உள்ள அதோட பண்புகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஏரியஸ் அண்டு மினரல்ஸ். ஏரியஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏரியஸ் அப்படின்னா தாதுக்கள். ஏரியஸ்னால் என்ன சொல்லுவோம் தாதுக்கள். மினரல்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் கனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். மினரல்ஸ் அப்படின்னா என்னது கனிமங்கள். ஏரியஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த லெசனில் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஏரியஸ் அண்டு மினரல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் கனிமங்கள் சொல்லுவோம். ஏரியஸ் நம்ம என்ன சொல்லுவோம் தாதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு த லிஸ்ட் ஆஃப் த டைப் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் impurities of from the areas. List out the type of separation of impurities from the areas. அதாவது அரியஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் தாதுக்கள். அப்போ தாதுக்களை தனியாக பிரித்தெடுத்தல், அதாவது மாசுக்கள்லேருந்து பிரித்தெடுத்தல். அது இந்த இடத்துல மாசு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் இம்ப்யூரிட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் த டைப் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஏரியஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம் தாதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாசுக்கள் என்ன பண்ணுறோம் பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி தனியாக பிரித்து எடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரீகால் த வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் அக்யூரன்சஸ் ஆஃப் மினரல்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. Recall the various places of occurrences of minerals in the state of Tamil Nadu. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள கனிமங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பட் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அதாவது உலோகங்களோட பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெசனில் முக்கியமான உலோகங்கள் இருக்கும். அப்போ அந்த உலோகங்களோட பண்புகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் இன்வால்வ்டு எ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ஸு. ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் இன்வால்வ்டு இன் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்ஸு. அதாவது அந்த மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா உலோகவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உலோகம்னா என்ன தெரியும் மெட்டலை தான் நம்ம உலோகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த உலோகவியல் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த லெசனில் அந்த நிகழ்வை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த திங்ஸ் சயின்டிஃபிக்கலி ஆன் அலாய் அண்டு த டைப்ஸு. அதாவது அந்த உலோகங்களோட வகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அலாய்ங்கிறது உலோகம்,
அப்போ அந்த அலாய்ங்கிறது உலோகங்களோட வகைகளை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டெவலப் அண்ட் ஐடியா ஆன் அமால்கம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம், ரசக்கலவை. அதாவது கலந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்லலாம், ரசக்கலவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டெவலப் அண்ட் ஐடியா அண்ட் அமால்கம் அப்படின்னா ஒரு ரசக்கலவை, அதை தான் நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல அமால்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஃபார் த கரோசியன் அண்டு த மெத்தட் ஆஃப் இட்ஸ் ப்ரிவென்ஷன். அதாவது கரோசியன் அப்படின்னா அரிமானம் அப்படின்னா அந்த பொருள் வந்து தேய்மானம் ஆகக்கூடியது அரிமானம். அதாவது இப்போ அயன் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்டரும் ஆக்சிஜனும் சேர்ந்து அதை என்ன பண்ணோம், அரிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அரிமானம்போம். அதை பற்றி நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனில் மெயின் கான்செப்ட் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது லேர்னிங் ஆப்ஜெக்ட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். முக்கியமானது எல்லாமே மெயின் கான்செப்ட் எல்லாமே இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ லெசனில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன். நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், த 18th and 19th centuries the witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the 18th and 19th centuries witnessed a rapid development in chemistry in all spheres of scientific activities. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 18வது அதாவது 18th அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 18வது நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டுலையும் நம்ம பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி என்ன இருக்குது, ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அதாவது வேதியியல் துறையில் வந்து கண்டுபிடிப்புகளும் அதோட செயல்பாடுகளும் ரொம்ப வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 18th செஞ்சுரியிலையும் 19th செஞ்சுரியிலையும் என்ன ஆகுது, அதோட வளர்ச்சி, வேதியியல் துறையோட வளர்ச்சி என்ன ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பை 1860 scientists had already discovered 60 element. அதாவது 1860லேயே எத்தனை தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, 60 தனிமங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை 1860 scientists had already discovered 60 elements அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1860லேயே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, 60 தனிமங்களை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிட்டர்மைனடு தேர் அட்டாமிக் மாசஸ். அது இல்லாமல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட நிறைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைகள், மாசஸ்னால் நிறைகள், தனிமங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட நிறைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே நோட்டிஸ்டு தட் சம் எலமெண்ட்ஸ் ஹேட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹென்ஸ் அரேஞ்ச்டு them into groups. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, they are noticed that some element had similar properties and hence arranged them into groups. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணி பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே அதோட பண்புகள் எல்லாமே என்னவாக இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மேக்ஸிமம் பல தனிமங்களோட பண்புகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கனால சிமிலராக இருக்குது. அப்போ அதை என்னவா பண்ணலாம், ஒரு குரூப்பாக ஒரு தொகுதியை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தொகுதியை உருவாக்குறாங்க. டியூரிங் திஸ் பீரியட் த செவரல் நியூ எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்டு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. டியூரிங் த பீரியட் செவரல் நியூ எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்டு. நிறைய புதிய தனிமங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. திஸ் எலமெண்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது புதுசாக கண்டுபிடிச்ச தனிமங்கள் இருக்குது. அந்த புதுசாக கண்டுபிடிச்ச தனிமங்களில் ஒரு சில தனிமங்களுக்கு அதோட பண்புகள் என்னவா இருக்குது, வேறுபாடு இருக்குது. ஒரே மாதிரி இல்லாமல் அதோட பண்புகள் என்ன இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திஸ் எலமெண்ட்ஸ் வேர் ஃபவுண்ட் ஹேவ் எ டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இட் வாஸ் ரியலைஸ்டு தட் instead of studying the properties of all these elements individually, it would be more convenient to divide them into the groups and periods in such a way that each group contained a certain number of elements. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிக்கப்பட்ட தனிமங்களில் ஒரு சில தனிமங்களோட பண்புகள் என்னவாக இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் உள்ள வேறுபாடுகளை கண்டுபிடிக்கிறத விட, அதாவது அந்த தனிமங்கள் அனைத்தையும், அந்த வேறுபாடு இருக்கக்கூடிய தனிமங்களை வந்து நம்ம ஒரு தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் அமைச்சு அதோட பண்புகளை மட்டும் நம்ம ஒப்பிட்டு அதோட வேறுபாடுகளை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பண்புகளை மட்டும் நம்ம ஒப்பிட்டு அதோட டிஃப்ரென்ஸ், அதோட வேறுபாடுகள் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. It would be more convenient to divide them into the groups and periods. தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் நம்ம பிரதிட்டு அதில் உள்ள பண்புகளை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த வேறுபாடு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சச் வே that each group contains the certain number of elements like an array of fruits and vegetables shows or lines. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பழங்கள், இந்த காய்கறிகள் அதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு பிரிக்கிறோம்ல, அதை மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. With a similar properties and periods showing a regular gradation.
அதாவது என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த மெத்தடில் பழங்கள் காய்கறிகளை வச்சு அதோட இதை வச்சு பிரிக்கிற மெத்தடை, அதை தொடர்கள் தொகுதிகளை வச்சு பிரிக்கிற மெத்தடை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the gradient. So scientists made several attempts to arrange the element in a logical way. You have studied about all this yearly attempt of arrangement of the elements in standard 9th. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது அதோட பண்புகளை வச்சு அரேஞ்ச் பண்ணுறது. எக்ஸாம்பிள் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சில எலமெண்ட்டுக்கு எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு தொகுதியிலையும், அதேமாதிரி வேறுபாடு இருக்கக்கூடிய எலமெண்டெல்லாம் ஒரு தொகுதியிலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதோட பண்புகளை வச்சு வேறுபடுத்தி பிரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய மெத்தடை நம்ம எங்கேயே கற்றுருக்கோம், 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th ஸ்டாண்டர்டில் கற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் continuous in of the knowledge gained the topic periodic classification of elements. Continuous and of the knowledge guidance the topic periodic classification of elements. அப்போ இதோட நாலேஜ், இதோட கருத்துக்களை இன்னும் மேலே நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பீரியடிக் கிளாஸிஃபிகேஷனுங்கிறது நம்ம 9th அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அதோட தொடர்ச்சியான ஒரு தொடர்பு தான் இங்கே இருக்குது 10th. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் எலமெண்ட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஸ்டாண்டர்டு இன் 9th with the earlier concepts and their subsequent the deliberations you had should go get with the higher order of things. The things to accounts your knowledge on the properties of elements. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஒரு சில கருத்துக்களை நம்ம 10th தெரிஞ்சுக்கலாம், இதோட ஓரியன்ட் எங்கே இருக்குது, ஹையர் கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது the concept and their subsequent deliberations you get set to go get with a higher order ஆஃப் திங்கிங், அதாவது உயர் சிந்தனை வினாக்களில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு எகவுண்ட்ஸ் த யுவர் நாலேஜ் ஆன் த பீரியடிக் ஆஃப் எலமெண்ட்ஸ். அந்த தனிமைகளை பற்றி நம்ம பீரியடிக் தனிமைதெல்லாம், அதாவது தனிம வரிசை ஆவர்த்தனத்தில் உள்ள தனிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸில் லெசன் நம்பர் 8 நம்ம என்ன சொல்லுவோம், பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். பீரியடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 8th லெசனு. இந்த 8th லெசனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் மேக்ஸிமம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், எலமெண்ட் தனிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த லெசனில் மெயினாக, அதாவது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இந்த லெசனில் மெயின் கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கான்செப்டெல்லாம் எங்கே இருக்கும், லேர்னிங் ஆப்ஜெக்டில் இருக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இன்ட்ரடக்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எலமெண்ட்னா தனிமங்கள், அதோட பண்புகளை வச்சு பிரிக்கலாம், அதாவது பண்புகளை வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.